தமிழகம் போதை காடாக மாறியதற்கு முதல்வர் ஸ்டாலின் மட்டுமே காரணம் என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா ஆவேசமாக தெரிவித்துள்ளார். பத்ரகாளி அம்மன் கோவில் விஷயத்துல டிபார்ட்மெண்டே அறநிலைத்துறையே they should prefer review petition. ஏன்னா இந்த 7/6/2021 ஜட்ஜ்மெண்ட்ல there were 75 directives to the department. அதுல பல டைரக்டிவை நாங்க செயல்படுத்த மாட்டோம்னு ரிவ்யூ ஆல்ரெடி சேகர் பாபு போயிருக்காரு. அதனால இதுக்கு போகணும்னு கேட்டுக்கிறேன். நான் சொல்றதுக்கு எதாவது இருக்கு, நீங்க வேற எதுவும் கேட்கறதுன்னா இந்த ஜாஃபர் சாதிக் செயல்பாட்டை கண்டிக்காத முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் இத்தனை இதுவும் தமிழகம் போதை காடா மாறினதுக்கு காரணம். ஏன்னா இன்னி வர 2000 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் கடத்தின குற்றவாளிய கண்டிக்கலையே. நீங்க வேற ஒண்ணும் உங்கள்கிட்ட நடவடிக்கை கூட எதிர்பார்க்கல. கண்டிச்சிருக்கணுமா வேணாமா? அப்படின்னா இந்த முதலமைச்சர் இந்த அரசாங்கம் தமிழகம் போதைப் பொருள்களின் காடாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று அர்த்தம். அதனாலதான் பண்ணல. ஏன்னா இவங்க இந்த சர்க்கார் எப்படின்னு சொன்னா எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.